சிதறிக்கிற 12 கோத்திரத்துக்குள் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். இதுதான் முன்னுரை. அவர் நிறைய காரியத்தை சொல்லும் பொழுது இந்த விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பவுல் எப்பெல்லாம் விசுவாசத்தை குறித்து பேசுகிறாரோ அப்பெல்லாம் அவர் நற்கிரிகளை குறித்து பேசுவார். என்ன சொல்றாரு? எப்பெல்லாம் விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறாரோ அப்பெல்லாம் பவுல் நற்கிரிகளை குறித்து பேசுகிறார். ஆனால் யாக்கோப்பு எப்பெல்லாம் நற்கிரியை குறித்து பேசுகிறாரோ அப்பெல்லாம் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். உங்களுக்கு புரியுதா? பவுல் எப்பெல்லாம் விசுவாசத்தை குறித்து பேசுகிறாரோ அப்பெல்லாம் நற்கிரியை குறித்து பேசுகிறார். யாக்கோப்பு எப்பெல்லாம் நற்கிரியை குறித்து பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் விசுவாசத்தை குறிக்கிறான். நற்கிரியிலும் விசுவாசமும்